தனுசு ராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம் 16/2 முதல் 22/2 வரை இந்த ஒரு வார காலத்தில் தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பொதுவான பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு. அந்த குரு வந்து இப்போ 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் குருவே 7ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கார். அதனால் தனுசு ராசிக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பணம் செலவாகிட்டே தான் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா சில கிரகங்கள் சில அமைப்புகள் வரும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்ச உங்களுக்கு வந்து தனுசு ராசினியர்களுக்கு வந்து தன்னுடைய ராசியாதிபதி குருவே தனக்காரர்கள் வந்து 7ஆம் இடத்துல வந்து வக்கரம் மாறுறதுனால உங்களுக்கு வந்து பண விரயம் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து குரு பயிற்சி ஆகணும். அது வரைக்கும் ஒரு அப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பலன்னா 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல அதுங்க வந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. யாரோட? சனி வீட்டில். அதனால் எதிர்பார்க்காத நம்மளுக்கு பழக்கம் இல்லாதவர்கள் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் பண உதவிகள் பண்ணுவாங்க. மறைமுகமாகவோ இல்லைன்னா நேரடியாகவோ நம்ம அதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்ம வந்து நினைக்காத நேரத்தில் அந்த பண உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து நீங்கள் இதை வச்சுங்க, அப்புறம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு பதவி உயர்வு பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சனி வீடு. அங்கே வந்து செவ்வாய் வந்து உச்சமாகிறார். அதனால் தனுசு வந்து ஒரு பக்கத்தில் விரயமாக இருந்தாலும், ஒரு பக்கத்தில் வந்து நம்மளை எதிர்பார்க்காத ஆட்கள், இல்லைன்னா கொஞ்சம் தூரத்தை பழக்கம் உள்ளவங்க, இல்லை கூட பிறந்தவா, இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுற வாரமாக அது உங்களுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் வாங்கி கொண்டு இப்போ வந்து பொதுவாக எப்படி சொல்கிறோம், நம்மளுக்கு வந்து பணம் விரயம் ஆனாலும் பணம் கொடுக்க ஆள் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நேரம் காலகட்டங்கள் வந்து கொடுத்து உதவி பண்ணுற நேரம் தான் உங்களுக்கு இந்த வாரம். வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு உச்சமாகும். 8ஆம் இடத்துல குரு உச்சமானாலும் கொஞ்சம் வந்து நிதானம் தேவை. அது வந்து வருகின்ற வாரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் ஒரு சாதகமான வாரமாக தான் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.